அதாவது இறை தேடி சென்றார்களே நாகராஜன் நாகக்கண்ணி. குழந்தைகளை காணவில்லை என்று நாகலோக பட்டணத்தில் தேட ஆகாய மார்க்கமாக பறக்கும் படகிலே எம்பெருமான் கோபால கண்ணவீரான் குழந்தைகளை எடுத்துச் செல்வதை கண்ணாலை கண்ட நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன செய்யறாங்க? அதாவது நம்ம குழந்தையை யாரோ எடுத்து செல்கிறார்கள் என்று தனது சர்வத்தை விரித்துக் கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் முன்னாலே வந்து நின்றாராம். அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொலைக்கும் முத்தி மோட்சத்தை கொடுத்துவிட்டு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆதிவெளி கைலாசத்தில் என்ன செய்கிறார்? பார்வதியால் இடமதியிலே குழந்தைகளை ஒப்படைத்தார். அம்மாவான பார்வதியால் பார்க்க ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அழகா இருக்காங்க. அதுவும் முத்தாச்சி அம்மன் அழகை போலவும் முப்படாதி அழகை போலவும் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் போது வரணும். அப்படியா? சரி. அப்படி இருக்கும்போது ஆதி கைலாச மாமலையில் ஆதிசக்தியான பார்வதியை அண்ணாவை அழைத்து சொல்லுகிறார். ஏ அண்ணா, அக்கா தங்க 8 பேரும் இங்கு இருந்தாலானால் ஆண்டவன் சிவபெருமான் என்ன மறந்தாலும் மறந்துடுவாரு. அதனால இவர்களை ஆண்டவனுக்கு தெரியாமல் வளர்த்து வர வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் குழந்தையை எடுத்துக்கொண்டு அதாவது பகவான் போகாத இடம் எந்த இடம் ஐயா? சந்தனமான் சோலைக்கு தான் போகல, எல்லா இடமும் போயிருக்காரு. அப்படியா? ஆமா. அதாவது சந்தனமான் ஜோலைக்கு சங்கரன் பகவான் வரமாட்டார் என்று சொல்லி ஆதி சக்தியான பார்வதியிடத்திலே இருந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் சந்தனமா காவுக்குள்ளே யார் ஆண்டு வருகிறார்? சந்தனமா முனிவர் ஆண்டு வருகிறார். அவரோ மூணாசை துறந்த முனிவராச்சு. மூவாசனை என்ன ஆசை ஐயா? ஒண்ணு பெண்ணாசை, ஒண்ணு மண்ணாசை, ஒண்ணு மனைவி ஆசை. மனைவி ஆசையா? ஆனா அந்த பெண்ணாசை ஒண்ணு அழைக்க மாட்டேங்காங்க. அப்படியா? ஆமா, வச்சிருவோம். எந்த ஆசையும் அழைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது மூவாசையும் திறந்து வாழ்ந்து வரும்போது ஐயா இன்றைய நான் முதலாக இந்த அக்கா தங்கை 8 பேரையும் வளர்ப்பது உன் பொறுப்பு. சரி, பொறுப்பு தான். வளர்ந்து வரும் நாளையில அக்கா தங்க 8 பேரும் அம்மா அப்பா யாருன்னு கேட்டா நீர் சொல்லக்கூடாது. சொல்ல முடியும். அப்படி சொன்னீரானால் உமது சிரசு 2ஆக வெடிக்கும் என்றோம் சாபத்தையும் கொடுத்து குழந்தையை ஒப்படைத்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது சந்தனமா முனிவர் எப்படி குழந்தைகளை வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி வளர்த்து வராரு? நாலு ஒரு மேனியுமா அங்க சீரோடும் சிறப்போடும் செல்வத்துடனே அங்க ஒரு வயத 20 ஒரு வயத 3 காது போத்தி கடுக்காமி அக்கா தங்க 8 பேர் வளர்த்து வரும் நாளையே ஆதிசக்தி பார்வதி அங்கிருந்து வந்தன 8 நல்ல குழந்தைங்க சந்தனாம தோழி சந்தனாம முனிவரும்
சிறப்போடும் வளர்த்து வரும் நாளையில ஆமா அக்கா தங்க 8 பேரும் அழகுனா அழகு அழகு அப்படி ஒரு அழகாக இருக்கிறார். ஆமா அவ என்ன அழகோடு இருக்கிறாள் தெரியுமா? எப்படி இருக்காள்? வங்கி நல்ல தலை அழகி வங்கி நல்ல தலை அழகி வங்கி நல்ல தலை அழகி தலையழகி ஆடாமல்லி பொட்டழகி பொட்டழகி ஆடாமல்லி பொட்டழகி 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 அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறார்? சந்தனமாங்காவுக்குள்ளே அக்கா தங்கை 8 பேருக்கும் வயதோ 16 வயதாச்சு. பருவமான காலமாச்சு. ஆமா. அப்படி இருக்கும்போது சந்தனமா முனிவரை பார்த்து, ஏ அம்மா தங்கைமார்களே, நாமளும் இது நாள் இதுவரைக்கும் இந்த சந்தனமாங்காவுக்குள்ளே வாழ்ந்து வரோமே, அம்மா யாரு அப்பா யாரு ஊரு என்ன பேரு என்ன ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்து வர்றோமே. ஊரு என்ன பேரு என்ன ஒத்தையில வழியாக வந்து விவரம் என்ன அப்படி சொன்ன போது என்ன செய்கிறார்? அக்கா தங்கை 8 பேரும் ஒன்று கூடி சந்தனமா முனிவரிடத்தில் என்ன கேட்கின்றார் தெரியுமா? ஊரே என்னையா பேரு சொல்லையா சொல்லையா வளர்த்து வந்த விவரம் அப்பா யாரு அம்மா யாரு அப்பா யாரு தாத்தாவே சொல்லவே
நாள் இதுவரைக்கும் என்ன வளர்த்தி வந்தீர. ஆமா. எங்க அம்மா யாரு, யாரு, அப்பா யாரு, யாரு, ஊரு என்ன, பேரு என்ன ஒண்ணுமே தெரியாம ஆமோ இதனால் இதுவரைக்கும் நாங்க இருக்கோமே. எங்க அம்மா அப்பா யாரு என்று தெரிய வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது சந்தனவா முனிவர் சொல்கிறார். ஏ அம்மா, எம்பெருமான் கோபால கண்ணபிரான் உங்களை வளர்த்து வர சொன்னார். நானும் உங்களை வளர்த்து வாலிபமாக்கிட்டேன். உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாதம்மா. அதாவது எம்பெருமான் 8 பேர் பேரை மட்டும்தான் சொன்னாரு, வேற எதுவும் என்னிடத்தில் சொல்லல. உங்க அம்மா யாரு அப்பா யாரு தெரிய வேண்டுமானா அதாவது இந்த சந்தனமாங்காவுக்குள்ளே அக்கினி யாகத்தை வளர்த்துவாங்க என்று சொல்ல அப்பொழுது அட்டகாலி 8 பேரும் ஆட்டும் என்று சம்மதித்து என்ன செய்கிறார்கள், அக்கினி யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று தவச்சாலையை அலங்கரித்தார்கள். அப்படி அலங்கரித்த வேளையிலே அதாவது அக்கினி யாகத்தை வளர்க்கணும், எப்படி வளர்க்கலாம் என்று சொல்லி அட்டகாலி 8 பேரும் அக்கினி யாகத்தை வளர்க்க வரா. எப்படி வளர்க்க வரா, அங்கே ஆள நல்ல புளிய வச்சு, ஆள நல்ல புளிய வச்சு 50 அடி ஆழத்தில 90 அடி நீளத்தில அக்காதங்க 8 பேரும் யாகத்தையோ வளர்க்க வரா. அங்கு என்ன போங்கு என்ன உடனே இருப்பானா, புளியங்குச்சி பொங்கங்குச்சி 21 குச்சி கொண்டு நாங்க என்ன போங்கு என்ன நாங்க என்ன இப்படியாக ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி கைலாச மாமலையிலே அக்காதங்க 8 பேரும் வளர்க்கும் யாகத்தால என்ன செய்கிறார், ஆளாட்டம் பட்டு வராரு. ஏ பார்வதி, அன்றைக்கே உன்னிடத்தில் சொன்னேன் அம்மா, கேட்டியா? நாகராஜனுக்கும் நாகக்கணிக்கும் பிள்ளை வரம் கொடுத்தையானால் எனக்குத்தானே இடைஞ்சல்னு சொன்னேனே அம்மா. இப்ப எனக்கு காந்தல் எது பொறுக்கவில்லையே. உன் தங்கச்சி மாதிரி 8 பேரும் அக்கினி யாகத்தை வளர்த்து வரா என்று சொல்ல போது ஆண்டவனே பகவானே, நான் இப்போதோ போய் அக்கினி யாகத்தை அணைத்து வருகிறேன் என்று சொல்ல ஏ பார்வதி, இதற்கு முன்னதாக இப்படித்தான் சொல்லி போனேன். கற்கன் கோட்டையிலோ அப்பாவுக்கு யாகத்தை வளர்க்கும் போது அதுல முக்கிய வச்சார அவங்க வச்ச போது நான் யாகத்தை அணைக்க வருகிறார். அப்படி வந்த போது சந்திரமாங்க ஆவுக்குள்ளே அக்காதங்க 8 பேரும் ஆண்டவனை நினைத்து யாகத்தை வளர்த்து வரா. ஏ அம்மா தங்கைமாரே, நீங்க வளர்க்குகின்ற யாகத்தை அணைப்பீர்களா இல்லையா என்று கேட்க, ஏ அக்கா
ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஆ, ஆண்டவன் பகவான் வந்து அப்பா யாரு அம்மா யாருன்னு சொல்லுற வரைக்கும் வரைக்கும் அக்கினி யாகத்தை வளர்க்க மாட்டோம், அழிக்க மாட்டோம். ஆமா வளர்க்க மட்டும் தான் செய்வோமே தவிர அவரை அணைக்க மாட்டோம். மாட்டோம். அப்படி சொன்ன போது ஆ, வேதனையே நீ சொல்லுறிய ஆண்டவன் பகவான் ஆமோ கைலாசத்துல ஆளாட்டம் பட்டு வரான்னு சொல்லுற. சரி எங்க வேதனைய பாத்தியா? பாத்தியா பிறந்ததுல இருந்து அம்மா யாருன்னு தெரியல, இல்லையே அப்பா யாருன்னு தெரியல, இல்ல இல்ல ஊராவது தெரிஞ்சதா? இல்ல அதுவும் கிடையாது கிடையாது. என்று சொல்லி ஆ, அப்படி அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டுமானா ஆனால் நீயே போய் அணை என்று சொல்ல. அப்படி சொன்ன போது போனி ஆதிசக்தியான பார்வதியே ஆமா அக்கினி யாகத்தை அணைக்க வாரா. எப்படி வாராள்? இப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி அங்க முக்காலும் ஓ, சுத்தி வந்து சுத்தி வந்து அண்ணன் தங்கை பார்வதியா முக்கணனை மனசு இப்படியாக ஆதிசக்தியான பார்வதியால் ஆமோ ஆண்டவனை நினைத்து கண்டோசி என்ன செய்கிறார்? ஆண்டவனை நினைத்து நம்ம அக்கினி யாகத்துல ஆமா உதிக்கணும், ஆண்டவன் பகவானை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லி அவ என்ன செய்கிறாள் தெரியுமா? இது செய்தா அங்கே முக்காலோ வளமாய் வந்து முக்காலோ வளமாய் வந்து அண்ணன் தங்கை பார்வதியா முக்கண்ணனை மனதிலெண்ணி மூன்று தரம் சுத்தி வந்து நான்கு தரம் சுத்தி வந்து காலனைக்கு நமஸ்கரித்து ஐந்து தரம் சுத்தி வந்து ஆண்டவனை மனதிலெண்ணி 10 தரம் சுத்தி வந்து 10 தரம் யாகத்தில இறங்குவாரா. யாகத்தில இறங்கும் போது அட்டகாலி 8 பேரும் அப்படியே பார்த்த போது நம்ம அக்கா என்று விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னோங்க. ஆமா அவவே அக்கினி யாகத்துல விழுந்துட்டால. ஆ இனிமேலும் நம்ம அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டா கேட்டா ஆண்டவன் பகவான் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு என்று சொல்லி ஆமாம்போ அக்காவுக்கு பின்னாடியே நாமளும் அக்கினி யாகத்துல இறங்கணும். இறங்கணும். ஆண்டவன் பகவான் அக்காவுக்கு உயிர் கொடுக்கும் போது போது நாமளுக்கும் உயிர் கொடுப்பார் என்று சொல்லி ஆ அக்கா தங்க 8 பேரும் இருக்கணும். அங்க என்ன செய்கின்றார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? அங்கே ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தராக இறங்குவார். அக்கா தங்க 8 பேரும் யாகத்தில இறங்கும் போது அக்கினி வெள்ளியது அக்கினி வெள்ளியது வெளியது அடைந்திடுமா. வெளியே இருக்கும்போது கைலாச வாசலில கைலாச இப்படியாக ஆதி கைலாச மாமலையில அக்கா தங்கை 8 பேர் என்ன செய்கிறார்? ஆதிசக்தியான பார்வதியால் அக்கினி யாகத்துல இறங்கும் போது அக்கா தங்கை 8 பேர் இறங்குதா. எதனால? ஆண்டவன் பகவானிடத்துல அக்கா பார்வதியே அங்க போய் விழுந்துட்டால. இனிமேலும் நம்ம இருக்க கூடாது. ஆண்டவன் பகவான் வந்தாலும் அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அக்காவுக்கு உயிர் கொடுக்கும் போது நாமளுக்கு எப்படி ஆண்டவன் பகவான் உயிர் கொடுக்கத்தானே செய்யும் என்று எண்ணம் கொண்டு அக்கா தங்கை 8 பேரும் இறங்கின போது அக்கினி வேலியானது அணைந்து போச்சு. அங்கே கடவுளான பகவானுக்கு தாண்டல் அது நின்று விட்டது. விமலரான பகவானுக்கு
வேள்வியெல்லாம் அமர்ந்ததுனால ஆண்டவன் பகவான் இப்ப பழைய மாதிரி இருக்காரு. அப்பொழுது ஞானத்தால் அறிந்து பார்த்தார். போன பார்வதியை இன்னும் காணுமே என்று சொல்லி ஞானத்தால் அறிந்து பார்க்கும் போது அக்காலங்க 8 பேரோட 9வது பார்வதி கருகி உயிரிருக்கா. அதனால உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்க ஆண்டவனாகி சிவபெருமான் எப்படி வருகின்றார் தெரியுமா? அங்கே தீர்த்தத்தையும் கையெடுத்து திருமரம்பம் எடுத்துக்கொண்டு அம்பிகைய முத்தா அங்கே 2வது எழுந்தவர் தாயான ஈஸ்வரி அங்க 3வது எழுந்தவர் அம்பிகைய முப்பூடா அங்கே 4வது எழுந்தவர் அம்பிகைய நாச்சியா அங்கே 5வது எழுந்தவர் சந்தன மாரியா 6வது எழுந்தவர் அழகுடைய மாரியா அங்கே 7வது எழுந்தவர் அம்பிகைய வடக்குருத்தியா அங்க 8வது எழுந்தவர் அங்க 8வது அட்டவாளி 8 பேர் அங்க மறுபிறவி எடுத்துவா அங்கே ஆடிவாரா பாடிவா ஆடாடி போட்டுவா ஆடுவாரா பாடுவா அவ ஆடாடி போடுவா அக்கா தங்க 8 பேர் அவதரித்த வேலையே அவருக்கு வியாபு வந்து பிறந்திடும் அங்க விஜயநகர பட்டண அவ வியாபுலையும் முடியது அந்த வித்தடிய யாரை அவ உடுக்கை வந்து பிறந்திடும் உடுக்கை வந்து பிறந்திடும் அந்த உத்திரஜனா பூமி இப்படியாக அக்காலங்க 8 பேரும் மறுஉயிர் எடுத்து வரும்போது ஆண்டவன் சிவபெருமான் இடமதிலே அதாவது ஆண்டவனே சிவபெருமானே அதாவது நாங்க அக்காலங்க 8 பேரும் மறு உயிர் எடுத்து வந்திருக்கோம். எங்களுக்கு இருப்பதற்கு இடம் வேணும், சரியான இடம் வேணும் என்று சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா இடமதிலே ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறார். ஏ அம்மா பார்வதி, அக்காலங்க 8 பேரோட நீ 9வதா வந்து அவதரித்ததுனாலே இன்றைய நாள் முதலாக உனக்கு நவக்கிரக நாயகி என்று ஒரு பெயரை கொடுத்தார். அப்படி கொடுத்த போது அக்காலங்க 8 பேரும் பகவானோட இடமதிலே வரத்தை எல்லாம் கேட்கார். ஆண்டவனே பகவானே, எங்களுக்கு இருப்பதற்கோ சரியான இடம் வேண்டும். ஆடுவதற்கு ஆலமரம், வீச்சிருக்க வேப்ப மரம், 56 தலைமுறைக்கும் அழியாத கோட்டை வேண்டும். கும்பிடவோ லிங்க வேணும், நந்தவன தோட்டம் வேணும், குளிப்பதற்கு தெப்ப குளமும் வேணும். இவ்வளவும் கேட்டபோது ஆண்டவனாகி சிவபெருமான் ஆதி கைலாசம் மாமலையிலே என்ன செய்கிறார்? முப்புறத்திலே கோட்டை போட்டு கொடுக்கிறார். அப்பொழுது அக்கா தங்கை 8 பேரும் எப்படி கோட்டை போடுகிறார் தெரியுமா? அங்கேயே மண்ணாலே கோட்டை போட்டோம், மண்ணாலே கோட்டை போட்டோம், தலைமை
அங்கே இன்னும் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்தான்? ஒன்றா நல்ல படித்தலாமா ஒரே பூவு சாவடியும் சாவடியா ஐயா. ஆமா. அப்படி கோட்டை போட்டு ஆண்டு வரும் நாளையில என்ன செய்கிறார்கள்? அக்கா தங்கை 8 பேரும் ஆண்டவனை நினைத்து அருந்தவசு இல்ல ஏன் தவசு இருக்க போற இப்ப என்ன செய்ய போறா? ஆண்டவனை நினைத்து கையெடுத்து வணங்குகிறார். எப்படி வணங்குகிறார்? 103 லிங்கங்களை வாங்கினால பூஜை செய்யணுமா இல்லையா என்று சொல்லி அக்கா தங்கை 8 பேரும் என்ன செய்கிறார்கள்? ஆச்சுமானல் தான் குவித்து ஆச்சுமானல் தான் குவித்து ஆச்சுமானல் தான் குவித்து அருணாலிங்கம் பிடிப்பாரா அருணாலிங்கம் பிடிப்பாரா அருணாலிங்கம் பிடிப்பாரா பிடிப்பாரா
சிவலிங்கம் பிடிப்பானா சுவரலிங்கம் கொடுப்பாரா சிவலிங்கம் பிடிப்பானா